அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கை ஜோதிட முறையில் நம்மளுடைய கட்டைவிரலுடைய அமைப்பையும் கட்டைவிரலில் இருக்கக்கூடிய ரேகையும் வைத்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய யோகம் எந்த லெவலில் இருக்குது, நம்ம லட்சாதிபதி ஆகுமா, கோடீஸ்வரர் ஆகுமா, அல்லது நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, இல்லை இது மோசமாக ஏழ்மை நிலையை அடையுமா, கட்டவரில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான ரேகையை வைத்து இதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி. கை ஜோதிட முறையில் கட்டவரில் இருக்கக்கூடிய அமைப்பையும் ரேகையும் வைத்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய கட்டவிரலில் தம் அப் காட்டுவது போல் காட்டினீங்க அப்படின்னா கட்டவிரல் பார்ப்பதற்கு நேராகவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்பு கொண்ட நபர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்கள் மன உறுதி அதிகம் கொண்டவர்கள். எவ்வளோ கடுமையான ஒரு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் இவர்கள் எடுத்த சிந்தனையில், முடிவில், பாதையில் பின்வாங்க மாட்டாங்க. நல்ல மன உறுதியுடன் அந்த விஷயத்தில், அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை நோக்கி நல்லா நிதானமாக உறுதியாக செயல்படுவாங்க. அந்தளவுக்கு மன வலிமை, மன உறுதி படைத்தவர்கள். மேலும் தலைமை பண்பு, இவர்கள் ஆயிரக்கணக்கில் அல்லது அதற்கு மேலும் இருக்கக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களை அனைவரையும் கட்டி போடக்கூடிய பேச்சு திறமை, ஆளுமை பண்பு, முடிவெடுக்கக்கூடிய திறமை, இதுபோல் தலைமை பண்பு சிறந்தவர்களாக விளங்குவார்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு இவர்கள் நம்பியிருக்கக்கூடிய அனைவரையும் சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய, அவர்கள் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய தன்மை பெற்றவராக இவர்கள் விளங்குவார்கள். மேலும் சுய கட்டுப்பாடு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு இவருக்கு ஆசையை கொடுத்தாலும் சரி, இவருடைய ஒழுக்கத்திலிருந்து 1% கூட பின்வாங்க மாட்டார். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அதிகம் நிறைந்த ஒரு நபராக, மனிதராக இவர் விளங்குவார். அதனாலே இவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இவர் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல், அப்படியே கெட்ட பழக்கம் இருந்தால் அளவோடும் பொருளோடும் இருக்கக்கூடிய அளவுக்கு இவர் நிதானமாக இருப்பார். அந்த அளவுக்கு சிறந்த சுய கட்டுப்பாடு கொண்டவராக இவர் விளங்குவார். மேலும் இவர் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா பிடிவாதம். சரியான விஷயத்துக்கும் தர்மத்துக்கான விஷயத்துக்கும் பிடிவாதமாக இருந்தால் இவருக்கும் நல்லது, இவரை சுற்றி சார்ந்தவர்களுக்கும் நல்லது. ஒருவேளை இவர் இருக்கக்கூடிய உயர்வுக்கும் இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கும் தவறான ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தார்னு வச்சுக்கேன், இவருக்கும் ஆபத்து, இவரை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆபத்து. பிடிவாதம்ன்ற ஒரே ஒரு கெட்ட குணம் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, உங்களுடைய பெருவிரல் கொஞ்சம் வளைந்து கவு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் பெற்றவர்கள் அப்படின்னா, எளிதில் பழகக்கூடிய மனிதர்கள். பொதுவாகவே இவர்கிட்ட ரொம்ப எளிமையாக நம்ம போய் பழகலாம், பேசலாம். இவரும் ஈஸியாக நம்மக்கிட்ட பழகுவார், பேசுவார். ஒரு சிலலாம் பார்த்தாலே பயங்கரமாக இருப்பாங்க. ஐயோ, இவர்கிட்ட என்ன பேசலாம், நம்மளை ஏதாவது திட்டுவாரோ அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்படும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும், மிக உயர்ந்த செல்வாக்கில் இருந்தாலும் ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம், சிரிச்சு முகத்துடன் இருப்பார். முதலாக நீங்கள் பார்த்த உடனே ஏற்கனவே பழகின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துகிற வகையில் முகபாவனை இருக்கும். அந்தளவுக்கு எளிமையாக பழகக்கூடிய நபராக இவர் திகழ்வார். இரக்க குணம், தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா முதல் நாளாக நின்று உதவி செய்வார். அந்த பிரச்சனைக்கு தேவையான ஆலோசனையும், அந்த பிரச்சனைக்கு தேவையான சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனும் இவர் வழங்குவார். அந்தளவுக்கு இரக்க குணம் இருக்கும் இவர்கிட்ட. மேலும் கலை உணர்வு, கலைத்திறனான கலை, இசை, எழுத்து மற்றும் ஏதாவது புதிய விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் புதிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. பொதுவாக ஒரு சிலர் புது விஷயங்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நம்மளுடைய தாத்தா, அப்பா இவர்கள் என்ன செஞ்சாங்களோ, என்ன பயன்படுத்திட்டு வந்தாங்களோ அதே இவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும். காரணம், அதில் எந்தவித ஃபெயிலியர் அதிகமாக இருக்காது, அதனால தான். ஆனால் இவங்க கட்டவிரல் வளைந்திருக்கக்கூடிய நபர்கள் புதிய விஷயத்தின் மீது அதிக ஆர்வம் இருக்கும். கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணணும், வாழ்க்கையில் உயரணும்னு எண்ணம் அதிகமாகவே இருக்கும். கை ஜோதிட சாஸ்திரத்தின்படி கட்டவிரல் வளைந்திருக்கக்கூடிய நபர்கள் இயல்பாகவே அதிகமாக செல்வத்தையும் பணத்தையும் சேர்க்கக்கூடிய வல்லவர்களாகவும் திறன் படைத்தவராகவும் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக, கட்டவிரலுடைய மேற்பகுதியில் ரேகைகள் அமைப்பு. இந்த திரையில் பார்க்குற மாதிரி 4 விதமான டைப் இருக்குது. முதல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்டவிரலில் 3 ரேகைகள் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிங்க. நல்ல குவாலிட்டியான கேமரா வச்சுக்கிற ஃபோனாக இருந்தால் ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். 3 ரேகைகள் இருந்தால் நீங்கள் இயல்பாகவே ஹார்ட் ஒர்க், நல்ல கடினமான உழைப்பாளி.
உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதையும் உயர்வும் செல்வம் உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியான நேரத்தில் கிடைக்கும். அதே போல் நல்ல ஸ்மார்ட் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நிகரான ஸ்மார்ட் ஒர்க்கும் நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு அறிவும் ஞானமும் உங்களுக்கு இருக்கும். மேலும் கை ஜோதிட முறையின் மூலம் இதுபோல் 3 கோடுகள் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைச்சதை விட நீங்கள் செய்கிற வேலையில் அதிகமான மதிப்பும் பாராட்டமும் பொருள் வரவும் பணவரும் அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவது தான் நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். நல்ல ஸ்மார்ட்டான ஐடியா, க்ரியேட்டிவிட்டியான ஐடியா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வீங்க. நல்ல விஷயத்தை அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் உயரணும், சாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து உங்கள் இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருப்பீங்க. புது விஷயங்களை அதிகமாக கற்றுக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச புது விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. அதே போல் அதிகமாக பேசக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. அதே போல் அதிகமாக நல்ல விஷயங்களையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் கட்டவரில் இந்த திரையில் பார்க்குற மாதிரி 3 கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிச் பர்சனாக வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்ற நல்ல உயர்ந்த வசதி படைத்தவராக நீங்கள் திகழ்வீர்கள். அடுத்ததாக கட்டவரில் இந்த திரையில் பார்க்குற மாதிரி 2 கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனால் அது சரியான நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண மாட்டீங்க. அதனாலே உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மதிப்பும் செல்வமும் மரியாதையும் புகழும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். மேலும் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களும் நினைப்பீங்க. ஆனால் அதை விட அதிகமாக நெகட்டிவான விஷயங்கள் தான் நினைப்பீங்க. நம்ம செய்கிற விஷயம் அவங்களுக்கு திருப்திப்படுத்தாமல் போயிடுமோ, ஒருவேளை இது சொதப்பிடுமோ, விபத்து ஏற்பட்டுடுமோ, நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்கள் காட்டிலும் நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக நினைப்பீங்க. அதனால நெகட்டிவான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதிகமாக நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்ய மாட்டீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் செய்வீங்க. ஸ்மார்ட் ஒர்க் மீது உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அது ஏமாத்துகிற வேலை, அது சோம்பேறிகள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு கஷ்டப்பட்டு கடுமையான வேலை செய்யக்கூடிய நபராக தான் நீங்கள் திகழ்வீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வேகமாக கற்றுக்க மாட்டீங்க. அதே போல் புது விஷயத்து மேலே உங்களுக்கு ஆர்வமும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. இதனாலே உங்களோட சின்னவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களை விட எல்லோரும் முன்னாடி போயிடுவாங்க. புது விஷயத்தையும் வேகமாக கற்றுக்கக்கூடிய திறனாலையும் நீங்களும் வேகமாக கற்றுக்கணும். அதே போல் புது விஷயத்து மேலே உங்களுக்கு ஆர்வத்தையும் செலுத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. உங்களுடைய கட்டவரில் திரையில் பார்க்குற மாதிரி 2 கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடிய சாதாரண மனிதனாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் கட்டவரில் இந்த திரையில் காட்டுற மாதிரி ஒரே ஒரு கோடு இருக்குது அப்படின்னா நல்ல விஷயத்தை நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணுறதை காட்டிலும் கெட்ட விஷயங்கள் தான், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் தான் அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. நாம் இந்த விஷயத்தில் ஜெயிப்போமா? இல்லை, அவன் தான் ஜெயிப்பான். அதுபோல் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக நினைப்பீங்க. உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை கூட டீமோட்டிவேட் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டிக்குவீங்க. அதே போல் சந்தேகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் மீதும் சந்தேகப்படுவீங்க. அவங்க ஏன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நாம் ஏன் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நிறைய சந்தேகப்படுவீங்க. ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் உறவுகளுக்கிடையே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. மேலும் நம்பிக்கைன்ற ஒரு நல்ல விஷயம் கூட மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தும். உங்கள் மேலேயும் மற்றவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, நீங்களும் மற்றவங்க மேலே ஈஸியாக நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனாலே நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்தியாக அடைய மாட்டீங்க. அதிகமான டென்ஷன், கோபம், பிடிவாதம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக சண்டை போடுவீங்க, விவாதம் செய்வீங்க. இதனால் நல்ல உறவுகள், நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரத்தில் பிரேக்கப் ஆகிடும், கட் ஆகிடும். உங்கள் வாழ்க்கையுடைய வளர்ச்சி என்பது நீங்களே தடுத்துக்குவீங்க. அதனால் நீங்கள் பணக்காரராகவே இருந்தாலும் இந்த குணம் ரொம்ப நாளைக்கு நீடிட்டு இருந்துச்சு அப்படின்னா செல்வத்தில் கீழ்நிலைக்கு போய் ஏழ்மை நிலையை நீங்கள் அடைவீங்க. அதனால் இந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா உடனே மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் உயர்வதற்கான வழி என்னன்னு பாருங்கள். இந்த திரையில் பார்க்குற மாதிரி கட்டவரில் 4 கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அஸ்ட்ராலஜியில் கட்டவரில் இது போல் 4 கோடு இருப்பது ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பிறப்பியில் மிகப்பெரிய கோடீஸ்வர வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வளர வளர அந்த இடமும் நீங்களும் பணத்தாலையும் செல்வத்தாலும் மிக உயர்ந்த நிலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. காரணம், ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக செய்வீங்க. அதே போல் குறைவாக தான் பேசுவீங்க, ஆனால் அதிகமாக கவனிப்பீங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது, அவங்க ஏன் இதை செய்கிறாங்க, அதை எப்படி செய்கிறாங்க, எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிக்கக்கூடிய நுண்ணறிவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல் தலைமைத்துவம் பண்பு,
தன்னையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் வழிநடத்தி ஒருநிலைப்படுத்தக்கூடிய தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் லெவலில் திங்க் பண்ணுவீங்க. சராசரியான ஒரு மனுஷன் பணக்காரன் நினைக்கிறத விட அவுட் ஆஃப் பாக்ஸ் லெவலில் திங்க் பண்ணி மிகப்பெரிய லெவலில் யோசித்து புதிய இன்வென்ஷன், புதிய கண்டுபிடிப்பு, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் யோசித்து செல்வத்திலும் செல்வாக்கிலும் மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் வருவீங்க. எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் சீக்கிரம் கற்றுப்பீங்க. எவ்வளோ பெரிய நியூ டெக்னாலஜியாக இருந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனாலே உங்களுடைய வளர்ச்சியும் உயர்வும் யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாராலையும் எட்டவும் முடியாது. அந்தளவுக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க. கை ஜோதிட முறையில் கட்டவரில் இது போல் 4 கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பில்லியனர் கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய யோகமும் அந்த நிலை அடையக்கூடிய அமைப்பும் சக்தியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கட்டவரில் எத்தனை ரேகைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.